இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 6.3ல இருக்கக்கூடிய அந்த தேர்ட் சம் தான் பாருங்கள். ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் 60 மீட்டர் ஹைட் the angles of different depression of the top and bottom of the vertical lamp post are observed to be 38 degree and 60 degree respectively. Find the height of the lamp post. ஓகேங்களா? ஸோ 60 மீட்டர் ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு டவரில் இருந்து ஒரு லேம்ப் போஸ்டோட டாப்பையும் பாட்டத்தையும் 38 டிகிரி அண்ட் 60 டிகிரி அப்படின்ற டிப்ரெஷனில் பார்க்குறோம். ஸோ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம புதுசாக அப்டேட் பண்ணக்கூடிய அனைத்து வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதுக்கு நம்ம வந்து என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு டயக்ராம் மூலமாக போட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ டயக்ராம் போட்டு பார்ப்போமா? ஸோ இது வந்து எக்ஸசைஸு எந்தது 6.3. ஸோ இது வந்து ஒரு டவர். ஓகேங்களா? இது வந்து ஒரு லேம்ப் போஸ்ட்டு. ரெண்டுமே சேம் கிரவுண்டில் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்கான், அந்த டவரோட ஹைட்டு வந்து எவ்வளவு 60 மீட்டர் ஹைட் அப்படின்னு கொடுத்துட்டான். அடுத்தது டவரோட டாப்பில் இருந்து வெர்டிக்கல் லேம்போட டாப்பை பார்க்குறான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டவரோட டாப்பில் இருந்து வெர்டிக்கல் லேம்போட பாட்டத்தை பார்க்குறான். ஸோ ரெண்டுமே ஒரே இடத்துல வரமே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை நான் எடுத்து விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேர் வைக்கலாமா? இது ஏ, இது பி, இது சி. ட்ரையாங்கிள் ஏபிசி. அகைன் ஏடிஇ ட்ரையாங்கிள் ஏடிஇ. மொத்தம் 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனை போட்டேன் அப்படின்னா இங்கேருந்து இதை வந்து எவ்வளோ டிகிரியில் பார்க்குறான் அப்படின்னு, அதாவது டாப் டு டாப் பார்க்கும்போது எவ்வளோ டிகிரி இருக்குது, 38 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டாப் டு பாட்டம், ஸோ இங்கேருந்து இது என்டையராக போடணும். ஓகேங்களா? டாப் டு பாட்டம் அப்படின்றப்ப இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ டிகிரி சொல்லியிருக்கான், மொத்தமாக 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். இதிலிருந்து இது வரைக்கும் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதைத்தான் அவன் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க படத்தை நம்ம என்ன பண்ணலாம், நான் வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்றது ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் எடுக்கலாமா? ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் எவ்வளவு 38 டிகிரி. ஸோ அப்போ இது 38 டிகிரி. அதே மாதிரி இதிலிருந்து இது, ஸோ என்டையராக இது வந்து 60 டிகிரின்றப்ப இது 60 டிகிரி. ஓகேங்களா? அப்போ 2 ட்ரையாங்கிள் இருக்குது. அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குது, ட்ரையாங்கிள் ஏடிஇ இருக்குது. இந்த 2 ட்ரையாங்கிளையும் வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏ டு டி வந்து எவ்வளவு 60 மீட்டர். ஓகேங்களா? ஏ டு டி வந்து 60 மீட்டர். இது எக்ஸுனா இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்கும், 60 மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வச்சு தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேங்களா? ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிறேன், ஏபிசி எடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஏபிசி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா tan theta நம்ம வழக்கம் போல் ஃபார்முலா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஏபிசி ட்ரையாங்கிள் இருக்கக்கூடியது 38 டிகிரி தான், 38 டிகிரி தான். ஓகேங்களா? ஸோ tan 38 ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன இருக்குது, ஏபி, அதாவது 60 மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஏ டு பி 60 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட். இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு அவன் கொடுக்கல. ஓகேங்களா? அதனால் அந்த டிஸ்டன்ஸை நான் என்னவா வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். அப்படியே நான் பிஇ ஆர் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது ஒய்னா இதுவும் ஒய், ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் சேம் தான், ஒய். ஓகேங்களா? ஸோ அவன் அடுத்ததை கொடுத்துருக்கான் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா tan 38 டிகிரி ஈக்குவல் டு 0.7813. ஸோ அப்போ இந்த 38க்கு பதிலாக 0.7813, இந்த ஒய் இந்த சைடு போகும்போது மேலே போயிடுச்சு, ஒய் ஈக்குவல் டு 60 மைனஸ் எக்ஸு. ஓகேங்களா? எனக்கு தேவையானது என்னது, ஒய் மட்டும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 7813 எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்த ஸ்டேஜ்லேயும் நான் எனக்கு வந்து ஒய் தெரியாது, எக்ஸு தெரியாது. ஸோ ரெண்டுமே தெரியாத பட்சத்தில் நான் ரெண்டையுமே ஒய்க்கு ஈக்குவலாக கொண்டு வந்தேன்னா ஈக்குவலைஸ் பண்ணும்போது எனக்கு எக்ஸோட டேட்டா ஈஸியாக கிடைக்கும். அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பண்ணலாமா? ஸோ அடுத்தது இன்
ட்ரையாங்கிள் என்னது ஏடிஇ. ஸோ ஏடிஇ இந்த ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படி பாருங்கள். டர்ன் 60 டிகிரி, இதுதான் டர்ன் 60 டிகிரி. ஆப்போசிட் சைட்ஸ் எவ்வளோ இருக்குது 60 ஓகேங்களா, டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு ஒய் ஓகேங்களா. டேன் 60 அப்படின்றது √3 ஈக்குவல் டு 60 பை ஒய். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒய் இங்கிட்டு போகுது, √3 இங்கிட்டு வருது ஓகேங்களா. ஸோ ஒய் ஈக்குவல் டு 60 பை √3 ஓகேங்களா. ஒய் ஈக்குவல் டு 60 பை √3. இதை நான் கேன்சல் பண்ணணும். ஸோ அப்போ √3ஆல் மேலேயும் கீழே நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 60 √3 பை √3 இன்ட்டு √3 3. ஸோ இதையும் கட் பண்ணால் 20 √3 ஓகேங்களா. ஒய் ஈக்குவல் டு எனக்கு 20 √3 கிடச்சிருக்குது. இங்கே பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு 60 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை சம்திங் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாகவும் இதை செகண்ட் ஈக்குவேஷனாகவும் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஃப்ரம் 1 and 2 எடுக்கலாமா. So 60 minus x divided by 0.7813 equal to 20 into √3. ஸோ எனக்கு தேவை எக்ஸோட டேட்டா தான் தேவை. ஸோ அப்போ நான் வந்து எக்ஸை மட்டும் வச்சுக்கணும், இந்த டேர்ம் மட்டும் வச்சுக்கிட்டு கீழே இதை கிராஸாக மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ 60 minus x is equal to 20 into √3 into 0.7813. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எக்ஸு மட்டும்தான் வேணும். ஸோ அப்போ எக்ஸை நான் அந்த சைடு கொண்டு போகிறேன், இதை ஃபுல்லாக அந்த சைடு கொண்டு போகிறேன். எப்படி வரும், எக்ஸ் அந்த சைடு போனதுனால ப்ளஸ்ஸு, இந்த சைடு இருக்கிறது 60, இந்த என்டையர் டேர்மே அப்படியே அங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 20 √3 இன்ட்டு 0.7813 எழுதலாமா. அதாவது இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத கிராஸாக இங்கிட்டு கொண்டு போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு எனக்கு 60 மைனஸ் எக்ஸு மட்டும் இருக்குது. அடுத்தது எனக்கு எக்ஸு மட்டும்தான் வேணும், அதுவும் பாசிட்டிவாக வேணும் அப்படின்ற பட்சத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸை அந்த சைடு கொண்டு போயிருக்கேன். ஸோ மைனஸ் எக்ஸ் அந்த சைடு போகும்போது ப்ளஸ் எக்ஸாக மாறும். இந்த பக்கம் 60 இருக்குது அப்படியே எழுதிட்டு இந்த என்டையர் டீமே அந்த சைடு கொண்டு வரும்போது மைனஸில் வந்துடும். எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 60 மைனஸ் 20 இன்ட்டு 1.732 √3க்கு அவனே ஆன்சர் கொடுத்துட்டான். அடுத்து 0.7813 ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி 60லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் என்னது ஹைட் ஆஃப் த டவர் ஓகேங்களா. ஸோ கண்டுபிடிக்குமா. ரஃப்பில் நான் செய்கிறேன். இந்த நம்பரையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ முதல் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 20ன்றது 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 இன்ட்டு 2 4, 2 3s are 6, 2 7s are 14க்கு 1 2 1 2 3 ஓகேங்களா. ஸோ 2 இதால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். பட் இங்கே 3 டிஜிட் பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ அப்போ 3 டிஜிட்லேருந்து ஒரு டிஜிட்டை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் இதுதான் 34 ஓகேங்களா. 34.64 அப்படின்றது ஃபஸ்ட்டு ஆன்சராக எனக்கு கிடைக்கிது ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு இதையும் இந்த 0.7813ஐயும் நான் மல்டிபிள் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்து இந்த ஆன்சர் இன்ட்டு இந்த ஆன்சர் மல்டிபிள் பண்ணணும். ஸோ எழுதுவோமா. ஸோ இப்போ நான் டிஃபால்ட்டாக மல்டிப்ளை பண்ணுறேன். 3 4s are 12, அடுத்தது 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3 4 6 4, அகைன் 8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அடுத்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதை தான் நான் மல்டிப்ளை பண்ணது. இப்போ ஆட் பண்ணலாமா 2. ஓகேங்களா. மொத்தம் இந்த டிஜிட் வருது. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த இதில் இந்த ஆன்சரில் எத்தனை நம்பர் இருக்குது, 2 டிஜிட் இருக்குது. இதில் வந்து 4 டிஜிட் இருக்குது. ஸோ அப்போ இருக்க நம்பரை நான் அப்படியே எழுதிட்டு இது 2 + 4 6 டிஜிட் 1 2 3 4 5 6 6 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சேன்னா எனக்கு வந்து பாயிண்ட் இதுதான் 27.064 ஓகேங்களா. ஸோ 60 மைனஸ் 27.064, இன்னும் ஒரு நம்பர் கூட 4 டிஜிட் வரைக்கும் கூட எழுதலாம், போதும், அதுக்கு மேலே எழுத வேணாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுவோம், பண்ணலாமா. ஸோ 60 மைனஸ் 27.0642 இதைத்தான் நான் சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். அதை எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 60 அப்படியே எழுதிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 நம்பர் இருக்கிறதுனால 4 0 4 போட்டுக்கிறேன். ஏன்னா பாயிண்ட்டுக்கு நேராக வச்சு தான் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ மீதி இருக்க பாயிண்டெல்லாம் அப்படியே எழுதுங்க, சப்ட்ராக்ட் பண்ணுங்கள்.
32 ஓகேங்களா. ஸோ 32.9358 இதுதான் வந்து என்னது எக்ஸு மீன்ஸு ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த தேர்டு சம்மு. வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பார்ப்போம்.